என்னடா நீ தனியாக வந்திருக்கிற வந்தாக்கலங்கேண்டு மதிய சாப்பாடு சாப்பிட்றதில்ல, இரவு சாப்பாடு சாப்பிட்றதில்ல, மத்தியானமே போய் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இந்த உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்கணும் கொழும்புண்ட இந்த பிரதான வீதியில். இங்கே பகுதிகளில் வாழ்க்கை அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கை தான். ஆனால் அதுவுமே நல்லா இருக்கும். இது ராசாத்திக்கு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கணும். நேற்று கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் விடாமல் நான் ஸ்டாப்பாக ஓடி சுடன் விசாவுக்கு அப்ளை பண்ணி இருந்தார். ரத்னாலயாவில் நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன ஃப்ளைட்டுகள் இருக்குது. வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சாங்க, கேமராமேன், இப்படி கணக்க பேர் வேலைக்கு தேவைப்படுறேன்னா வருஷம் முடிஞ்ச பிறகு முதல் முறையாக கொழும்புக்கு வந்துருக்கிறோம். 2 மாதம் கொழும்புல தாங்கி நிற்கிறேன்னா ஜோசி பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய காலை பொழுது கொழும்புல மலருது. கொழும்புல வெள்ளவதையில் நிற்கிறோம். நேற்றிரவு வந்தாங்க. வந்துட்டு இதில் பசல் சொல்லுங்க இருக்குது தானே, அதில் அமேசிங் சூட் அங்கே தான் தங்கி இருக்கிறோம். இப்போ இதில் இருந்து இது பிரதானமான ஒரு இடத்துல இருக்கு. இவ்வளோ காலம் கொழும்பு வந்துட்டு போகிறோம். எனக்கு இந்த இடம் தெரியாது. அப்போ இந்த முறை வரைக்க இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பார்க்கிங் வசதியும் இருக்குது. நீங்களும் வந்தால் தங்கி கொள்ளலாம். அப்படியோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அதில் தொங்கலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. அதோட மேலே ரூஃப் டாப்பில் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுட்டுகளையும் இங்கே ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். சரி, கொழும்பு வந்த விஷயம் என்னன்னு கணக்கு பேர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. பாஸ்போர்ட் எடுத்து அஜேஸ் லெவலில் விசா அலுவலாக இருக்குமோ இல்லாட்டி என்ன அலுவலாக இருக்க வேண்டி யோசிச்சு கொண்டிருப்பீங்க. தொடர்ந்து அப்படியே காணொலி பாருங்க. கொழும்புல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு மேலே நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதிகாலை என்று சொல்லிடலாது. கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. 8:30க்கு நாங்கள் வெள்ளவத்தைக்கு போகிறோம். வெள்ளவத்தை நகர் என்ன மாதிரி இருக்குதுன்றதை அப்படியே பார்ப்போம். என்னதான் நாங்களும் இலங்கையில் இருந்தாலும் நாங்களும் கொழும்பு இருந்துட்டு எப்பயாவது தான் வருவோம். அப்படி வர்ற நேரங்களில் ஒருக்கா ஊர் என்ன மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்குன்ட்டு பார்க்க தோணும். அதே மாதிரி நீங்களும் இந்த இடங்கள்லேருந்து போயிருப்பீங்களானே, வெளிநாடுகள் வெளியூர்களில் தங்கி நிற்கிறார்களுக்கு என்ன மாதிரி இன்றைக்கு வெள்ளவத்தை நகர் இருக்குதுன்றதை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆனால் இப்போ அமைதியாக தான் இருக்குது. இன்றைக்கு விடிய என்றபடியாக அமைதியாக இருக்குது. ஆனால் பிரதான வீதிக்கு போனால் எப்படி இருக்குமென்னு தெரியல, பார்ப்போம். இப்போ ஊர்களில் நின்றுட்டு நாங்கள் இல்லை எனக்கு பேர் கனகாலத்துக்கு பிறகு கொழும்பு வந்தா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் ஊர்களில் என்னென்னு சொல்கிறது, ஒரு சின்ன வீடு இருக்கும், பெரிய ஹானி இருக்கும், சுற்றி திரியலாம், தோட்டங்கள் வைக்கலாம். ஆனால் இங்கே பகுதிகளில் வாழ்க்கை அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கை தான். ஆனால் அதுவுமே நல்லா இருக்கும். சில பேருக்கு பிடிச்சி கொள்ளும். ஆனால் அறவே எனக்கு பிடித்து கொள்ளாது, செட்டுமாகாது. நேற்று உள்ள இன்றியாகவே சுற்றி வாகன சத்தங்கள் வரைக்கும் அப்படியோ தலை அடிக்கிற மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, சில பேருக்கு கிராமிய வாழ்க்கை பிடிச்சிருக்கும், சில பேருக்கு இப்படியான வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நமக்கு ஊரில் ஒரு சின்ன தோட்டம், ஒரு பெரிய தோட்டம், அதில் ஒரு குட்டி வீடு, ஒரு இயற்கையான காற்று, அப்படி தான் இருக்க தோணும். இங்கால வெள்ளவத்தையிலேருந்து இங்கால பக்கத்தில் ஆனால் இந்த ஒழுங்கு சரியான ஒரு அமைதியாக இருந்தது. வாகன சத்தங்கள் எதுவுமே கேட்கல. இதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலே பிரதான வீதி இருக்குது. இங்கே கொழும்புல என்ன இதென்னா குப்பைகள் எல்லாம் உடனே அகட்டிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இல்லை, சில இடங்களில் ஃபோட்டோ எடுத்துடணும். ஆனால் எங்கட கூடுதலான இடங்களில் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. அப்படியே வந்த ஒழுங்கையிலேருந்து நாங்கள் இப்படியே மேலே ஏறினோம்டா பார்த்தீங்களா, இந்த இதில் மாதவி ஜுவல்லர்ஸ் இதுக்கு முன்னால் இருக்கிற ஒழுங்கையில் தொங்கலில் தான் அந்த இது இருக்குது. இதில் வந்த உடனே இஞ்சால பல கடைகள் முடக்கு பாருங்கள், பல கடைகள் இது எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பலாக்காய் இருக்குல்ல, பலா நாங்கள் சாப்பிடுவோம், பழுத்து பலாக்காய், அதை வெட்டி கொண்டிருக்கணும். என்னதுக்குண்டா கறிக்கு, அது இங்கே கறிக்கு பாவிக்கிறவ கூடுதலாக ஈரப்பிளாக்காக தான் பாவிக்கிறவன் நான்வெஜ். ஆனால் எங்களுடைய பலாக்காய் இருக்குல்ல, அது காயாக இருக்கிற நேரம் அதையும் வெட்டி
பயன்படுத்துகிறவன் இதில் வேணுங்க அம்பர்லங்க மாங்காய் அப்படி வீதியோரங்களையும் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஏறின அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அந்த வாகன சப்தங்கள். இதுக்கு பக்கத்தில் நான் வந்து மார்க்கெட்டும் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு தவிர இப்போ வீதியோரங்கள்லேயே போட்டு வந்து வியாபாரங்கள் செய்யணும். கூடுதலாக மார்க்கெட் எங்களோட ஊரில் இருக்கிறேன்டா வந்து அதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மரக்கறி கடைகள் வைக்க விட மாட்டினோம் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே அப்படியாண்டு இல்லை. ஓ இந்த இருக்குது, இதுதான் வந்து மார்க்கெட். வெள்ளவத்தை மாநகர சந்தையும் பொது வாகன தரிப்பிடமும். வழமையாகவே நாங்கள் இதில் பார்த்துட்டு போயிடுவோம், வெளியே பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போக போகிறோம். பெருசாக க்ரௌடுன்னு இல்லை. இதில் வந்து ஈர பிளாக்காக வச்சுக்கணும். அதோட பார்த்திங்கன்னா நார்மல் பிளாக்காக இருக்குல்ல, காயாக இருக்கிற பிளாக்காக வந்து வெட்டி வச்சிருக்கணும். அப்படியோ இந்த இடத்துல பார்த்துட்டு போவோம், சும்மா பார்க்கலாம். அதுங்க வெள்ளவத்தை மார்க்கெட் சந்தை தொகுதி இவ்வளோ தான். நான் வந்து சரியான ஒரு பரபரப்பாக இருக்குமென்று பார்த்து தான் வந்தேன். பெருசாக க்ரௌட் ஒன்று இல்லை. இந்த ரம்புட்டான் வந்து இப்போ சீசன் இல்லை, ஆனால் இருந்தாலுமே வந்து வர்ற இடங்கள் கொஞ்சத்தில் இந்த ரம்புட்டான் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். மக்களே இதுக்கு பின்னாலே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் மீனும் வந்து இதுக்கு பின்னாலே வந்து வைக்கணும் பாரு. இந்த இடத்துக்கு இன்றைக்கு தான் நான் வந்துருக்கிறேன் பாருங்க. கடல் மீன்கள் இந்த பகுதியில் வந்து வச்சு விட் பண்ணிச்சு. இது பார்த்திங்கன்னா இதில் விலைகள் எல்லாம் வந்து அதிலே போட்டுக்கிறேன் பாருங்க. சில இடங்களில் வந்து விலைகள் போட மாட்டோம், இதில் விலைகள் எல்லாமே வந்து எழுதி போட்டுக்கணும். இப்படி எழுதி போட்டுக்கிறபடியாக வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மற்றது நாங்கள் ஏமாற வேண்டிய அவசியங்கள் இல்லை, அதையே பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனித்தான் அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மக்கள் வருவினவன் நினைக்கிறேன். இப்போ 8:30க்கு சரியான க்ரௌட் இல்லை. ஆனால் எங்களோட ஊர் பக்கம் பார்த்தோம்னா வந்து ஊர்களில் விடிய 6 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து மார்க்கெட் கூடிடும். ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து அடங்கிடும். இங்கே நகர வாழ்க்கை தானே, எல்லாருமே வந்து இரவிரவாக ஓடி திரிஞ்சிட்டு விடியவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணிக்கு பிறகு தான் வந்து பரபரப்பாகிற மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முதலே தொடங்கிடும். முழுமையான பரபரப்பு இருக்குதாரு 10 அந்த நேரங்களுக்கு பிறகு தான் வந்து தொடங்கும். அப்படியோ பார்த்து கொண்டு வாருங்கள் மக்களை. மற்றது கணக்கு பேர் வந்து யோசிப்பீங்களா, என்னடா நீ தனியாக வந்திருக்கிற வந்தாகலங்கேண்டு ஆக்கள் எழும்பையில் அவையில் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு எனக்கு வந்து அவையில் குழப்புறதுக்கு விருப்பம் இல்லை. வந்து டயர்ட் தானே, ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அப்படியும் நானும் வந்து வலிக்கிட்டேன்னு. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஹோட்டல் அந்த இடத்துல இருக்குது. இது வந்து நைட்டில் லேட் நைட்டும் வந்து திறந்துருக்கு. வேக்கன்சி அவைலபிள் அதில் போட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து இந்த வேலைக்கு ஆட்கள் பிடிக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் கணக்க வேலைக்கு வந்து ஆட்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும். ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு, மற்றது ஃபார்முகளில் நிற்கிறதுக்கு, மற்றது வீடியோ எடிட்டிங் தெரிஞ்ச ஆட்கள், கேமராமேன், இப்படி கணக்க பேர் வந்து வேலைக்கு தேவைப்படுறணும். ஆனால் ஆட்கள் வந்து அந்த நின்று வேலை செய்து ஒரு பொறுப்பாக நிற்கிறதுக்கு வந்து தயாராக இல்லை. யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் உணர்வோட பொறுப்பாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் ஒரு முடிஞ்ச இதை வந்து நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அந்த யாழ் ஹோட்டல் இருக்குது. இதுக்கு அங்கால போனோம்னா வந்து அப்படியோ பீச் ரோட்டுக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நாங்கள் முழுக்களுமே வந்து கொழும்பு வீதியில் தான் வந்து ஓட போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுண்டு. சரி, வரைக்கும் நாங்கள் இந்த வழியால் வந்து நாங்கள் போயக்க சிக்னலில் போக போகிறோம். சிக்னலில் இல்லை, போயக்க வந்து நாங்கள் அங்கால பக்கத்தால் போனோம்னா வந்து நல்லா இருக்கும்.
மக்களே இந்த டிராஃபிக்கில் என்னன்றா வந்து இந்த கலர் லைட் வந்து வேலை செய்யலை. இன்றைக்கு டிராஃபிக் போலீஸாக நிற்கிறபடியாக வந்து லைட்ஸ் நிப்பாட்டி இருக்கணும். இப்போ நான் இங்கே வந்து இது நிப்பாட்டி இருக்குது. இதுலேருந்து இந்தியாவில் போயிட்டு அங்காள பகுதியில் போலீஸ் அதிகாரி மூலியமாக தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரியான க்ரௌடாக இருக்குது. ரைட், கூடுதலான இங்கால வந்தால் கட்டாயம் நீங்கள் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை வந்து கடைப்பிடிச்சே ஆகணும். அப்படியோ இந்த இடத்துல வாகனங்களை குறைஞ்ச உடனே போலீஸார் அப்படியோ மறைச்சு விடுவினோம். விடிய காலமே இந்த வெயில் கொஞ்சம் மூஞ்சியில் பட்டால் நல்லமென்று சொல்லிவிடும். நம்மளுக்கு எழும்பினா நித்திரையும் வராது, ஏதாவது செய்யணும். அதான் பெரிய பிரச்சனை. நூறு கோட்டைக்கு போகும். இந்த பஸ் நம்பர்கள் எல்லாம் வந்து எப்போ பாடம் ஆக்கினேன்டா, முதல் கொழும்புல கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கிட்ட கொழும்புல நின்றுருப்பேன். அப்போ அந்த நேரங்களில் நம்பர்கள் தெரியாது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட தான் கோல் அடிச்சு கேட்போம், 100 அங்கே போகும், 101 ஏறு, அங்கே அங்கே ஏன்டா பெருசாக எங்களுக்கு பஸ்ஸுன்ற அனுபவங்கள் இல்லை தரேன். அப்போ அவைகள்கிட்ட கேட்டால் வந்து சொல்லுவினோம். அப்படி தான் ஞாபகம் வந்தது. என்னத்துக்கடா கொழும்புல 3 மாதம் நின்று நீங்கள் கேட்பீங்க. 2013 அப்படி வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி இருந்தால் அது கூடுதலான எங்களோட சேனல் தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நேரங்களில் IELTS எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி இங்கே வந்து நின்றுனாங்க. அப்போ தான் தெரியும். அப்போ என்னென்னு சொல்கிறது, அப்போ இல்லாமல் வந்து சரியான ஒரு இதாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ரூம் எடுத்து இருக்கிறதே பெரிய ஒரு கோஸ்ட். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து சரியான ஒரு கோஸ்ட் ஒன்று முடியும். அதனால் இங்கே காந்தி என்ற ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. அப்போ மதியத்தில் வந்து அங்கே அன்லிமிட்டெட் சாப்பாடு போடுக்கணும். மறக்கிறது தான் அன்லிமிட்டடாக போடுக்கணும். அப்போ நாங்கள் விடிய சாப்பாடு சாப்பிட்றதில்ல, இரவு சாப்பாடு சாப்பிட்றதில்ல, மத்தியானமே போய் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அந்த காசை என்னென்னு சொல்கிறது, வீண் செலவு குறைக்கணும் பண்ணுறதுக்காண்டி 3 மாதம் கொழும்புல தாங்கி நிற்கிறேன்னா ஜோசி பாருங்க. அதுவும் ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்து நாங்கள். அப்போ அப்படி மனம் கேட்கல அந்த நேரங்களில். அப்போ அப்படி தான் இருந்து நாங்கள். இப்போ ஏதோ இந்த இடத்துல எனக்கு சொல்லணுமென்று தோணுச்சு. அதான் உங்களுடைய வந்து பகிர்ந்து கொண்டு நான் எனக்கு கடைகள் எல்லாம் பெருசாக திறக்கல. வந்தால் அப்புறம் தான் வந்து க்ரௌடாக இருக்கும். மக்களே, முதலெல்லாம் சில இடங்களில் லொக்கேஷன் மறந்துடுவோம். இங்கே ரூம் ரெண்டு லொக்கேஷனை பின் பண்ணிட்டு தான் போடுறோம். ஆனால் இப்போ எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு இடங்கள் எல்லாம் தெரிஞ்சபடியாக சிக்கல் இல்லை, போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாள் இப்படி தான் பஸ்ஸில் வரைக்கும் வந்து தப்புன்னு பஸ் எடுத்துடுவாங்க. செருப்பை வந்து கீழே விழுந்துது. சரி, என்ன எனக்கு நிப்பாட்டுங்க, செருப்பு எடுக்கணும்னு சொல்கிறதா, செருப்பு இல்லாமல் போடாதா, எல்லாம் வந்த புதுசு. இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காண்டி நீங்கள் நினைக்க தேவையில்லை. இப்போ அப்படி தானண்டு. இப்போ ஃபஸ்ட்டாக முதல்ல ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஒரு நகரத்துக்கு வரைக்கும் ஒரு 2012, 10 அந்த மாதிரி காலப்பகுதிகளில் நாங்கள் வந்த இந்த ஒழுங்கையால் வந்து அந்த ரூம் இருக்குது. இதால் தான் வந்த நாங்கள். இதுலேயே வந்து வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே அந்த ரூம் இருக்குது. தேவையண்டா நீங்களுமே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். கட்டாயம்னு சொல்லலை. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வரைக்கும் வந்து எங்களுக்கு பிரயோசனப்படுற விஷயங்கள் உங்களுக்குமே வந்து பிரயோசனப்படும் என்ற ஒரு காரணத்தினால வந்து பகிர்ந்து கொள்கிற மக்களை. வெள்ளவத்தை போலீஸ் நிலையம், இதில் வந்து உதயா ஜுவல்லர்ஸ் இருக்குது, லிட்டில் ஏசியா, பூபாலசிங்கம் புக் ஷாப். இது வந்து யாழ்ப்பாணத்துலாம் ஃபேமஸான நெஜன். இங்கேயும் வந்து இருக்குது. கூடுதலாக இங்கே போகுதில் இப்படி இந்த வீதியோரங்களில் என்னென்னு சொல்கிறேன், அதிர்ஷ்ட லாப சீட்டு வச்சிருப்பினோம். சிங்கள மக்களும் வந்து எக்கச்சக்க பேர் வந்து வேண்டிவினோம். அது விழுதோ இல்லையோ வந்து வேண்டிவினோம். ஐயா அந்த நித்திரையை பார்த்தீங்களோ, அடிக்கிற வெயிலுக்கு படுத்துக்கிறேன்.
நான் அப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த கடையண்டு காந்தி என்ற கடை, இந்த கடை தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த அன்லிமிட்டட் எல்லாம் நிப்பாட்டி இருப்பேன் நம்ம நினைப்பேன். ஏண்டா விலைவாசிகள் அதிகரிப்பால். இது நான் சொல்கிறது வந்து முதல் 2012 கால பகுதிகள்லையே நீங்கள் அப்புறம் இப்போ நினைக்கிறேன். அங்கே தெரியுவாங்க பீச் ரோட்டுக்கு போவோம், பீச்சுக்கும் வந்து போவோம். ஆனால் இப்போ போகிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. நேரம் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து லைட் வேலை செய்யுது. இது என்ன சம்பவம் பாருங்க, இந்த கடற்கரை இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்கணும் கொழும்புண்ட இந்த பிரதான வீதியில். இங்கே அந்த வீதி வழியில் கணக்கு பேர் தங்குவினம் தானே, அப்படியான ஆக்கள் வந்து உடுப்புகளை துவச்சி இந்த இடத்துல தங்க போட்டிருக்கணும். நகரமண்டா போல் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டில்லை. இப்படியான ஒரு சம்பவங்களும் நடக்கும். வாவ், இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. மற்றது என்ன சம்பவம்ண்டா வந்து நேற்று நாங்கள் தேவையான பொருட்கள் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டோம். அவசர தேவைன்றது தானே, சின்ன இது ஹோட்டலில் தருவினோம். துவாயல் சோப்புகள் இருந்தாலும் பிரதானமான இதுகள் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் நேற்று 11:30க்கு தான் ஞானக்கண் திறந்தது. அப்போ இங்கே வேண்டும் அதை எல்லா கடையும் போட்டு இந்த லாஃப்லாம் வந்து பிறகு வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இங்கே கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது. வேலை கூடுதலாக வந்து அந்த கேஸ் சிலிண்டர் மற்றது புகைப்பேர சோதனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். நம்ம வேலை வந்து பெரிய நிறுவனம். ஆனால் இங்கால பகுதிகளில் வந்து ஃபுட் சிட்டியும் வந்து வச்சிருக்கணும். கூடுதலாக நாங்கள் யோசிப்போம், இப்போ கடை எண்ணா வந்து கடை மட்டும் தான் செய்யணும், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு. அப்படி இல்லை, ஒரு பிஸ்னஸ் அண்டு தொடங்கிட்டோம்னா வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு காலடி எடுத்து வச்சா தான் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஒன்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் காலடி எடுத்து வச்சு ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியராக போனால் அதுக்கு யார் பொறுப்பு என்று தெரியலை. இப்போ பெருசாக பரபரப்பு இல்லை. நாங்கள் வந்து போகலாம்னு தான் யோசிக்கிறேன். ஏண்டா இப்போ இப்படியோ போயிட்டு ராசாத்திக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்து சிரிதான். அப்படியும் ரூமுக்கு போக சரியாக இருக்கும். இதுலேயும் ஒரு கடை ஒன்று கிடந்தது நினைக்கிறேன், ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று கிடாது. கணக்கு இடங்களில் வச்சு மரக்கறிகள் விற்கிறேன் இந்த இடத்துலையும். மரக்கறிகள் விலையை விட இப்படி அடுக்கி வச்சுருக்கிற பார்க்க தான் வந்து நல்ல படிவாக இருக்குது. எந்த ஒழுங்கையால் போய் எந்த ஒழுங்கையால் வரும், எல்லா ஒழுங்கையாலையும் போனால் இதாலேயும் போனால் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சார் நாங்கள் வந்த ஒழுங்கையாலையும் வந்து போவோம். அப்படியோ திருப்ப நாங்கள் இந்த ரூமுக்கே வந்துட்டோம். பக்கத்தில் இருந்தபடியாக தான் நான் இப்படி போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைக்கு இப்படியோ போய் ராசாத்தியில் இங்கே கொஞ்சம் அலுவல் இருக்குது, எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். பாப்போம், கொழும்பில் வாகனம் ஒரு அனுபவம் தெரியும். தொடர்ந்து வாருங்க. சரி, அப்படி வந்துட்டோம். ராசாத்தி நிற்கிது, தண்ணி பார்க்கணும், ஆயில் பார்க்கணும், எல்லாம் பார்த்துட்டு வலிக்கிட. சரி, நாங்கள் இப்போ தங்கி நிற்கிற ரூமுக்கு வந்துட்டு அப்படியும் மேலே வந்து நாங்கள் ஏன்னா வந்து இந்த வியூவை காட்டுவோம். வந்து மேலே ஒரு ரூஃப் டாப்பில் வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இரவு வந்து நாங்கள் நல்லா இருந்தது. ஆனால் விடிய பார்க்க என்ன மாதிரி இருக்குமெண்டு பார்க்கணும், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமன்றதுக்காண்டி வந்து நாங்கள் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் மரங்கள்லாம் வச்சு நல்லா இருக்குது. இதில் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஆனால் என்ன சுற்றி பார்த்தா பச்சை பசையில்னு தெரியாது. சுற்றி பார்த்தா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வந்து தெரியும். தண்ணி பார்க்கணும், இல்லாட்டி இன்ஜின் சேர்த்துரும். அடுத்தது வந்து ராசாத்திக்கு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கணும். நேற்று கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் விடாமல் நான் ஸ்டாப்பாக ஓடி வந்தது. நானே எதிர்பார்க்கல.
இடையில எதுவும் சிக்கலை கொடுக்க தான் பார்த்தேன், ஆனால் அப்படி ஒன்றும் கொடுக்கவே இல்லை. சரி, தண்ணியெல்லாம் பார்த்து ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டோம். ரைட், இதால் ரத்னாலயம் வந்து நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன ஃப்ளைட்டுகள் இருக்குது. இது ஒரு அகாடமியான் இருக்குது, ஃப்ளைட் அகாடமி. சரி, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். முன்னால் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டிராஃபிக் உண்டு. பக்கங்களில் வந்தால் இதான் நடத்த, இது பிரச்சனை இல்லை. ராசாத்தி வந்து ஓடித்தரும். இப்போ பிரேக்கில் கால் சரியாக இருக்கணும், இல்லாட்டி முன்னுக்கு போகிறது இடிச்சு விட்டோம்னா ஷொக்காக இருக்கும். இங்கேருந்து 2-3 அலுவல்கள் இருக்குது மக்களே. அந்த அலுவல்களை தான் நாங்கள் பார்த்துட்டு வரப்போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து எந்த இடம் இது? மவுண்ட்லைட் பயணியா? சரி, இப்போ நாங்கள் இரவுக்கு கோல்ட் ஃபேஸ் பீச் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வருஷம் முடிஞ்ச பிறகு முதல் முறையாக கொழும்புக்கு வந்துருக்கிறோம். இப்போ கோல்ட் ஃபேஸ் அடிக்க வந்து நாங்கள் இப்போ தான் வந்து அந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து கலட்டி கொண்டிருக்கணும். இதில் எல்லாம் வந்து கார்னிவல் எல்லாம் போட்டிருக்கணும். அது இப்போ தான் வந்து எல்லாமே கலட்டி கொண்டிருக்கணும்ன்றது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியோ இரவு நேரம் கடற்கரையில் ஒரு காத்தொண்டு வேண்டிட்டு போவோம் ரெண்டு வந்துக்கிறோம். இங்கே எப்படியோ கோல்ட் ஃபேஸ் மாலுக்கு வந்து நாங்கள் இங்கே கிறிஸ்மஸ் வருஷங்களுக்கு எந்திரா கிறிஸ்மஸ் மரம் டெக்கரேட் பண்ணிங்க வேறு. நாங்களும் வச்சோம் மரம் மட்டும். இது எந்திரா வெளிய கிறிஸ்மஸ் வர பாரு. ஹலோ, சரியாக ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு எல்லாமே. அந்த பீரியடுக்கு வந்திருக்கணும், ஆனால் என்ன சொல்கிறது, காலம் நேரம் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. இதில் கோல்ட் ஃபேஸ் மாலில் வந்துருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பழைய டெலிஃபோன் வச்சுருக்கு. இப்படி தான் முந்தைய காலத்தில் தொலைபேசி அழைப்புகள் வந்து எடுத்துருக்கணும்.